நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த அகாடமிக்கே நீங்க பெரிய கலங்கத்தை ஏற்படுத்திருக்கீங்கன்னு உங்களுக்கு சுத்தமா புரியலன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு சையாத்ரி ஸ்குவாட் பண்ண வேலைனால நான் தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதாயிடுச்சு. I am so disappointed with all of you. சார், எங்க எல்லாரையும் மன்னிச்சிடுங்க சார். இனிமே இந்த மாதிரி தப்பு நாங்க செய்யவே மாட்டோம். ஆபீசர் சந்தியா, சாரி சொல்றதுனால செஞ்ச தப்பு இல்லைன்னு ஆயிடாது. உங்க யாருக்கும் ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. உங்களோட இந்த தப்பான செயல்னால இந்த அகாடமியோட பேரே கெட்டு போயிடுச்சு. அதனால நான் உங்க எல்லாருக்கும் அகைன்ஸ்டா கடுமையான ஆக்ஷன் எடுத்தே தீருவேன். அப்பதான் அடுத்த தடவை எந்த ஒரு ட்ரெயினிங் ஆபீசரும் இந்த மாதிரி ஒரு தப்பை செய்யறதுக்கு 10 தடவையாவது யோசிப்பாங்க. உங்க எல்லாருக்கும் தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். அந்த தண்டனைய உங்களால என்னைக்குமே மறக்க முடியாது. ஹலோ ஹலோ, சர்மா சாரா பேசுறீங்க? இல்ல ராங் நம்பருங்க. யார்ப்பா சூர்யா? யாரோட போனு? இல்லம்மா, இது யாரோ ராங் நம்பர். ஏன்பா சூர்யா, இன்னொரு முறை பண்ணிப்பாரு. சரிப்பா. அத்தை, ஒருவேளை அவங்க குடிச்சிட்டு தூங்கி இருந்தாங்கன்னா? வீட்டுல எல்லாரும் டென்ஷனா இருக்காங்கன்னு தெரியாது. உன் சாக்கடை வாய மூடிக்கிட்டு. விக்ரமண்ணா, ஒருவேளை மீனா அண்ணி சொல்றது கரெக்டா இருக்கலாம். இல்லைன்னா சூர்யா அண்ணன் எவ்வளவு ஃபோன் பண்ணி அவங்க எடுக்காம இருப்பாங்களா? மோகன், இன்னும் சந்தியாக்கா கிட்ட நம்ம யாரும் பேசவே இல்லையே. நம்ம இஷ்டத்துக்கு எப்படி நம்ம யோசிக்க முடியும்? எனக்கு என்னமோ எங்கேயோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். எங்க தப்பு நடந்திருக்குங்கிற இப்பதான் டிவியில தெளிவா பார்த்தோமே. சந்தியா அண்ணி அந்த ஆள் கையை எப்படி பிடிச்சிருந்தான்னு எல்லாருமே பார்த்தோம். நம்ம பாட்டுக்கு சந்தியா அண்ணி அங்க ஐபிஎஸ் ஆகணுங்கிறதுக்காக கடுமையாக உழைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி அது இதுன்னு சுத்திட்டு இருக்காங்க. நடு ரோட்ல பிரச்சனை படுற அளவுக்கு அப்படி என்னதான் குடிச்சாங்களோ தெரியல. இது எல்லாத்தையும் பார்த்து கண்டதை யோசிக்க கூடாதுன்னு சொல்ற, அப்படித்தானே? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அப்பா அம்மா 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. உங்க அண்ணியை பத்தி எப்படி இந்த மாதிரி கேவலமா யோசிக்க தோணுது உங்களுக்கு? உங்க அண்ணியை பத்தி உங்களுக்கு தெரியாது? அம்மாடி சரோஜா, நெருப்புல எண்ணெய் ஊத்த வந்துட்டாங்க. அத்தை, பெரியத்தையும் வந்துட்டாங்களே, இப்ப என்னத்த பண்றது? அட கடவுளே, டிவி எல்லார் வீட்லயும் இருக்கே அத்தை. கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பாங்கல்ல. இதுக்கப்புறம் சொந்தக்காரங்க கூட ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அத்தை. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அத்தை? சந்தியாக்கா பண்ண காரியத்தால வெளியில நம்மளால தலை காட்ட முடியாதபடி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது அத்தை?
வேணும்னு பண்ணலாத்த, நம்ம லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரம் போய் தூங்கிடலாம். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலையில பாத்துக்கலாம். நான் போய் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வரது. போய் கதவை தர, அவங்க உள்ள வரட்டும். நான் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன், ஆனா பயந்து ஒதுங்கினதில்லை. இன்னைக்கு ஒளிய வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அத்தை, பெரியத்துக்கிட்ட நீங்க என்னென்ன பேசுவீங்க அத்தை? ஒண்ணும் இல்ல. என்ன பதில்? போ, அவங்கள உள்ள வர சொல்லு. இல்ல அத்தை, ஒரு தடவை நான் சொல்றேன். நீங்க இப்ப செஞ்சதுக்கான தண்டனை கண்டிப்பா சாதாரணதா இருக்காது. உங்களுக்கு நான் கொடுக்க போற தண்டனைய கண்டிப்பா உங்களால மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் இந்த தப்ப என்னைக்குமே நீங்க செய்யவே மாட்டீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்பவும் கடினமான உடல் அளவுல தண்டனை கொடுக்கப்படும். நீங்க எல்லாரும் 8 மணி நேரம் தொடர்ந்து நடக்கணும், வித்தவுட் எனி பிரேக், எந்த ஆப்ஸ்டக்கலும் இல்லாம. இந்த தண்டனைய உங்க ரெகுலர் டைம் டேபிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்யணும். அதாவது அந்த 2 நாள், அதாவது அந்த சாட்டர்டே அண்ட் சண்டே, அது உங்க ரெஸ்டுக்காக கொடுக்கப்படுற நாள். நீங்க உங்களோட தண்டனைய அந்த 2 நாள்ல கம்ப்ளீட் பண்ணணும். Am I clear? Yes, sir. இந்த நிமிஷம் நீங்க எல்லாரும் அவங்க ரூமுக்கு போயிடுங்க. Now. I'm sorry, sir. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவர்கிட்ட இருந்து எவ்வளவு மிஸ்டு கால்ஸா? இந்த நாட்டுல இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட அந்த பப்ல நீங்க என்ன செஞ்சீங்கன்னு தெரியும். அந்த பப்ல ஒருத்தன் உங்க எல்லாரையும் வீடியோ கிளிப்ஸ் எடுத்து எல்லா நியூஸ் சேனலுக்கும் ரிலீஸ் பண்ணிட்டான். ஒருவேளை வீட்டில் எல்லாரும் இந்த நியூஸை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் எவ்வளோ மிஸ்டு கால்ஸ் வந்திருக்கு. பாவம், அவங்கள இப்போ என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்களோ தெரியலையே. நான் உடனே கால் பண்ணி பேசியாகணும். சரோஜா, இந்த நேரத்துல பெரியமா எங்க? என்னது, என்னால நம்பவே முடியல. நம்ம சந்தியா மருமகளா இப்படி செஞ்சிருக்கா? 4-5 முறை நான் டிவி கிட்ட போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நானே நம்பினேன். இங்க பாரு, ஆம்பளைங்களுக்கு சமமா சந்தியாவால எல்லாம் செய்ய முடியும்னு நம்புறேன். ஆனா இந்த அளவுக்கு செய்வான்னு நான் நினைக்கவே இல்லப்பா. இப்ப என்ன ஆச்சு? பெரியமா என்ன உளறிட்டு இருக்காங்க? சந்தியா மருமகளை எவ்வளவு ஆசாசியா அனுப்பி வச்ச. பெரிய ஆபீசராவா, குடும்பத்தோட பேரை காப்பாத்துவா. ஆனா இதுல ஒன்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? கடவுளே, என்ன இது? இந்த மாதிரி இன்னும் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா இந்த ஊரே விளங்கி போன மாதிரி தான். எப்படி பேசுறாங்க பாரு. உனக்கு ஒண்ணுமே தெரியாது சரோஜா. வெளியில ஊரெல்லாம் கெட்டு போய் கிடக்குது. அதான் சந்தியாவும் அங்க போன உடனே மாறிட்டாளோ என்னமோ. சந்தியா அண்ணினால இது எல்லாத்தையும் கேட்க வேண்டியதா இருக்கு. அம்மா சந்தியா கால் பண்றாங்க. சந்தியா, இருக்கேன். அதை கொடு, நான் சந்தியா கிட்ட கொஞ்சம் பேசணும். சந்தியா, உன்னோட அந்த கம்ப்யூட்டர் டப்பாவை ஆன் பண்ணு. நான் உன்னோட முகத்தை பார்த்து பேசணும். சரிங்க. மோகன், போ, உன் கம்ப்யூட்டர் டப்பாவை எடுத்துட்டு வா. அத்தை எதுக்காக எல்லாரும் முன்னாடியும் சந்தியாக்க அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க? ஓ,
எல்லாருக்கும் வணக்கம். அத்தை, எனக்கு தெரியும் அத்தை, நீங்க எல்லாரும் டிவில வந்த அந்த நியூஸை பார்த்து ரொம்ப கவலையில் இருப்பீங்க. ஆனா அத்தை, நீங்க அதுல பார்த்தது முழு உண்மை கிடையாது. நான் சொல்றதை தயவு பண்ணி நீங்க முழுசா கேளுங்க அத்தை. அத்தை, இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு ராதாவோட பிறந்த நாள். அவளோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக நாங்க எல்லாரும் வெளியே போனோம். அங்க சில பேர் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணாங்க. ராதா கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. எங்க எல்லார்கிட்டயும் மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டாங்க. அந்த நேரத்துல தான் இந்த பிரச்சனையே நடந்தது. என்ன நம்புங்க அத்தை. பரவாயில்லக்கா, விட்டுருங்க. எல்லாரும் ரொம்ப கோவமா இருக்காங்க. எங்க சைட்ல இருந்து யாருமே குடிக்கவே இல்ல அத்தை. நாங்க எல்லாரும் அங்க கொஞ்சோண்டு டிஃபனும் கொஞ்சோண்டு கூல்ட்ரிங்க்ஸ் தான் குடிச்சோம். நீங்க பார்த்தது எல்லாமே பொய் அத்தை. போதும் சந்தியா, நீ எனக்கு எதையும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அத்தை இன்னைக்கு பயங்கர கோவத்துல இருக்காங்க. சந்தியாக்கு அதுக்கப்புறம் என்ன சாக்க சொன்னாலும் எதுவும் நடக்காது. அத்தை கண்டிப்பா கத்தி தீக்க தான் போறாங்க. போதும்மா, நீ எனக்கு எந்த வாக்குமூலமும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா எனக்கு தெரியும், என்ன ஆனாலும் என் சந்தியா குடிக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். மதுபானத்தை தொடக்கூட மாட்டான்னு எனக்கு தெரியும். ரெண்டு வருஷம் நான் உன் கூட இருந்திருக்கேன். உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சந்தியா, என் வயித்துல பிறந்த குழந்தைங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுமோ தெரியாதோ, ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. உன் மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. உன்னோட அத்தை மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த குடும்பமான கெடுற மாதிரி நீ நடந்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ அத்தை. ஆமாமா சந்தியா, உன் அத்தைக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீ என்னைக்கும் அந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்ட. உனக்கு தெரியுமாமா, இந்த பொய்யான தகவலை டிவில பார்த்த உடனே நாங்க டிவியை உடனே ஆஃப் பண்ணிட்டோம். ஆமா, நானும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பா இப்பெல்லாம் நடந்திருக்காதுன்னு சொன்னேன் இல்ல. ஆமாமா, நம்ம சந்தியா மருமக சொக்க தங்கம். எங்க எல்லாருக்கும் ஒண்ணு நினைச்சா பெருமையா இருக்கு. அம்மாவை கேலி பண்ணலான்னு வந்துட்டு அவங்களே அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. நல்லா வேணும். இந்த பெரியம்மாவும் மற்ற பொம்பளைங்களும் டுபாக்கூரா இருக்காங்களே, இப்படி பெட்டி அடிக்கிறாங்க. எனக்கு தெரியும் சந்தியா, உண்மையை காப்பாத்த நீ என்ன வேணாலும் செய்வேன்னு எனக்கு தெரியும். உன்னோட அப்பாவோட கனவு நனவாகணுங்கிறதுக்காகத்தான் மனச கல்லாக்கிக்கிட்டு உன்னை 11 மாசம் பிரிஞ்சு இருந்ததுக்கான காரணம் உங்க அப்பாவோட கனவு இப்ப எங்க கனவாவும் ஆயிடுச்சுங்கிறதுக்காகத்தான். அதை நீ நிச்சயம் நிறைவேற்றுவ. இன்னைக்கு நீ எங்களை விட்டு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் உன்னோட பண்பாடு உன்னை விட்டு தூரமா போயிடாது. இங்க எங்க எல்லாரோட ஆசீர்வாதமும்
எப்பவுமே உன் கூட தான் இருக்கும். உலகத்துல இருக்கிற பெரிய முட்டாளுங்க தான் டிவியில வந்த அந்த பொய்யான செய்தியை பார்த்து உன் மேல சந்தேகப்பட்டிருப்பாங்க. ஆனா ஒண்ணு சந்தியா, ஒரு விஷயத்துல எனக்கும் உன் மேல கோவம் இருக்கு. என்னத்த? இங்க பாரு, நீ தேவையில்லாம எதுக்கு இந்த பிரச்சனையில மாட்டிக்கிற? ஒருவேளை ஏடா குடமா ஏதாவது ஆயிருந்தா நாங்களும் இவ்வளவு தூரத்துல இருக்கோம். உன்னை யார் வந்து காப்பாத்துவாங்க சொல்லு? ஒரு விஷயத்த மட்டும் நீ மறக்காத, நீ ஒன்னும் வெறும் போலீஸ் ஆபீசர் சந்தியா மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளும் கூட. கே சூர்யாவோட பொண்டாட்டி, மீனாட்சி பிரீத்தியோட அக்கா, சவிதாவோட பெரிய அண்ணி. உன் தோள்ல இவ்வளவு பொறுப்புகளா சுமந்துட்டு இருக்க. அதனால எங்களுக்கு எப்பவுமே உன் மேல கவலை இருக்கும். நீ அங்க ட்ரைனிங்காக தானே போயிருக்க, அதனால இனிமே அதுல முழு கவனத்தையும் செலுத்து. அந்த ட்ரைனிங்கை முடிச்சுக்கிட்டு சீக்கிரமா வீடு வந்து சேரு. மாமா, உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் எனக்கு இருக்கு. எனக்கு எதுவும் நடக்காது. நம்ம தெருவில் இருக்கிற எல்லாருமே நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? எனக்கு எதுவும் ஆகல. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரிம்மா சந்தியா, இதை எல்லாத்தையும் விட்டு தள்ளு. நான் சொல்றத கேளு. சவிதாவோட கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு. சூர்யா உனக்கு டிக்கெட் அனுப்பிச்சு வச்சிருக்கா. அது உனக்கு கிடைச்சிருச்சுல? ஆமா அத்தை, கிடைச்சிருச்சு. அம்மா, அன்னிக்கிட்ட சொல்லுங்க என் கல்யாணத்துல வந்து அவங்க நல்லா ஆடணும். அது மட்டும் இல்ல, நான் உங்க போனுக்கு பாட்டை எஸ்எம்எஸ் பண்ணிட்டேன். அந்த பாட்டுக்கு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்க சொல்லுங்க. கேட்டுச்சாமா? உன் நாத்தனார் சொன்னது கேட்டுச்சா? நான் பாத்துக்கிறேன் சவிதா, நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. உன்னோட கல்யாணத்துல நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன். நான் நல்லா ஆடுவேன். சரிம்மா, இங்க பாரு, நான் கல்யாணத்தோட எல்லா சாங்கியத்தை பத்தியும் சொல்லிடுறேன். சனிக்கிழமை காலையில 9 மணிக்கு கணபதி பூஜை வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நலங்கு. அதை முடிச்சிட்டு நாம திலீப் வீட்டுக்கு நலங்கு வைக்கிறதுக்காக போகணும். உங்க எல்லாருக்கும் ரொம்ப கடுமையான உடல் ரீதியான தண்டனையை கொடுக்க போறேன். அதாவது சாட்டர்டே அண்ட் சண்டே உங்க ரெஸ்டுக்காக கொடுக்கப்பட்ட நாள். நீங்க உங்க தண்டனைய அந்த 2 நாள்ல கம்ப்ளீட் பண்ணணும். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாள் தான் ஆஃபீஸர் எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா சவிதாவோட கல்யாணம் அப்புறம் ஆஃபீஸர் சிங்கோட தண்டனை ஒரே நேரத்தில் வந்துருச்சு. இங்க பாரு சந்தியா, அப்புறம் இந்த 2 நாள் லீவுக்கு கூட நான் ஏன் ஒத்துக்கிட்டேன்னு உனக்கு தெரியுமா? அந்த 2 நாளாவது நீ எங்க கூட இருப்பேங்கிறதுக்காகத்தான். சந்தியா அண்ணி, நான் என்ன ஆசைப்படுறேன்னா, என்னோட 3 அண்ணனும் 3 அண்ணிகளும் ஒன்னா என்ன வழி அனுப்பி வைக்கணும், உங்களோட முழு ஆசீர்வாதத்தோட. சரிம்மா சந்தியா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, போய் தூங்கு. இப்போதான் எல்லாமே சரியாயிடுச்சு. இருந்து சந்தேகம் இவ்வளவு டென்ஷனா இருக்காங்க. மோகன், இதை நிறுத்திடுப்பா. அக்கா, இந்த எண்ணெய் ஊத்துற வேலையை முதல்ல நிறுத்துங்க. நீங்க என்ன நினைச்சீங்க? டிவியில் அந்த செய்தியை பார்த்த உடனே சந்தியா மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை போயிடும் நினைச்சீங்களா? சரோஜா,
அது வந்து நான் டிவியை பார்த்துட்டு என் சந்தேகத்தை போக்கிக்கலான்னு தான் வந்தேன். வழியில இவங்களெல்லாம் பார்த்தேனா இவங்களும் கூட வந்துட்டாங்க. இதுல நான் என்ன தப்பு பண்ணேன்? ஆனா சரோஜா, என் மனசுல ஒரு மூலையில அவன் மேல நிறைய நம்பிக்கை இருந்தது. நம்ம சந்தியா மருமக இந்த மாதிரி எல்லாம் செய்யவே மாட்டா. இப்ப நம்பிக்கை வந்துருச்சுல்ல? அப்படின்னா சரி, முதல்ல இந்த பஞ்சாயத்து கும்பலை கூட்டிட்டு கிளம்புங்க. வீட்டுல போய் நிம்மதியா தூங்குங்க. எல்லாம் கிளம்புங்கடி, இவங்க நிம்மதியா தூங்கட்டும். சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எல்லாரும் போய் தூங்க. வா சரோஜா. இப்ப வந்த எல்லா பொம்பளைங்களோட வாயையும் நான் அடைச்சிட்டேன். ஆனா டிவியில வந்த அந்த செய்தி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கும். தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் பார்த்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் கேள்வி கேட்டா நான் யார் யாருக்குன்னு பதில் சொல்றது? சனிக்கிழமை அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாள்ல ஆஃபீஸர் கொடுத்த பனிஷ்மெண்ட்டை நான் பண்ணி ஆகணுமே. அப்படின்னா சவிதாவோட கல்யாணமும் ஆஃபீஸர் கொடுத்த பனிஷ்மெண்ட்டும் ஒரே நாளில் வருது. என்னால் கல்யாணத்துக்கு எப்படி போக முடியும்?